இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை எப்பயுமே கருமையா வச்சுக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல நம்ம ஒரே ஒரு பொருளை தான் பயன்படுத்த போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை 70, 80, 90 வயசு பாட்டிங்க கூட யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைனால. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை இளநரை இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் அவங்களுக்கும் வராது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன ஒரு பொருள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து பாதாம் எடுத்துருக்கிறேங்க. நான் ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ற அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 9-10 பாதாம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாதாமை வந்து நம்ம ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் தான் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த விதமான ஒரு பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் சிம்ல வச்சுட்டேங்க. எப்பயுமே ஃப்ளேம் வந்து சிம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம எடுத்து வச்ச பாதாம் வந்து இது சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பொருளை மட்டுமே வச்சு இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ சிம்லயே வச்சு இந்த பாதாமை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஒரு பொருள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய வெள்ளை முடிகளை எப்படி கருப்பாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாவே காமிக்க போறேங்க. உங்களுக்கு லைவான ரிசல்ட்டும் காமிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாதுங்க. இப்போ நம்ம இதுல சேர்த்துருக்கிற பாதாம் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஸ்கேல்ப்ல படுற மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாங்க வீட்டில் இருக்கும்போது. அப்போ ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சிம்லேயே வச்சு வறுக்கணும். உடனே வந்து கருகருன்னு ஆயிடக்கூடாது. நல்லா கிராஜுவலா இதை வந்து நம்ம கருக்கி எடுக்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை 60-70 வயசு பாட்டிங்க கூட யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இளநரை வந்துருது இல்லையா, அவங்க கூட இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி முடியை வந்து எப்பயுமே கருகருன்னு வச்சுக்கலாம். அவங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே நிரந்தரமா கருப்பாவே மாறிடுங்க. இப்ப பாருங்க, நான் சிம்லயே வச்சு வறுத்துட்டு இருக்கேன். பாதாம வறுத்து எடுக்கிற பதம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாதாம்ல இருந்து ஒரு விதமான ஆயில் வருங்க. அந்த ஆயில் வெளியில வர வரைக்கும் நம்ம வந்து பாதாம வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் பதம். சிம்லயே வச்சு வறுக்கணுங்க. இப்ப பாருங்க, நான் கரண்டியில காமிக்கிறேன். பாருங்க பாருங்க எப்படி ஆயில் வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி ஆயில் வந்து பாதாம்ல இருந்து வரணும். பளபளன்னு தெரியும் பாருங்க. அப்பதான் வந்து கரெக்டான பதத்துல வந்து பாதாம் வறுப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரமே வறுத்துக்கலாம். ஏன்னா பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகல இல்லையா, வறுத்துக்கலாம். நீங்க எண்ணெய் ஆயில் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆயில் வந்து அந்த பாதாம் கருகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம வறுத்துக்கலாம். பட் ஆயில் வெளியில வராம நீங்க வந்து பாதாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பதத்துல வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து கிடைக்காது. பாருங்க, பாதாம் வந்து கரெக்டான பதத்துல வறுபட்டுருச்சு. பாருங்க, அழுத்தினாலே இதுல இருந்து ஆயில் கூட சிந்துது. பாருங்க பாருங்க, ஆயில் வந்து தெரிக்குது. லைட்டா அப்படி வந்து உடைச்சாலே உடையுது. பாருங்க பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது லைவாவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு இடுகல்லில போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க மிக்சி ஜார்ல போட்டு கூட நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். இது வந்து பவுடரா நம்மளுக்கு வராது, நல்லா மைய அரைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இது ஆயில் வர்றதுனால நம்மளுக்கு பவுடரா வராது. இப்ப நம்ம வந்து இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே உடையுது. பாருங்க பார்த்தீங்களா. கொஞ்சமா இருக்கிறதுனால மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனாலதான் வந்து இந்த இடிக்கல்ல அடிச்சுக்கிறேன். இதுலயே நீங்க நைஸா அடிச்சுக்கலாம். எவ்வளவு வந்து கருன்னு நம்மளுக்கு ஹேர் டை இருக்கு. இல்லை நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலைங்க. இன்னுமே நல்லா வந்து நைஸா பண்ணிக்கலாம். கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்குது இல்லையா, அதெல்லாம் இதாகிற மாதிரி நைஸா பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ டார்க்கா நம்மளுக்கு
இருக்கு. இதை அப்படியே நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இதை வந்து நம்ம சாதாரணமா தண்ணி ஊற்றி கழுவுனா போகவே போகாது. இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதுல ஒரு துளி இருந்தாலே போதுங்க, நம்மளுடைய முடி எல்லாத்தையுமே டச்சப் பண்ணிடலாம். இந்த அளவு இருந்தாலே போதும், முடி ஃபுல்லாவே நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆயில் எதுவுமே சேர்க்கல, நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க, இந்த அளவு எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதை நான் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு காமிக்கிறேன். அப்ளை பண்றதுக்கு நான் வந்து விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்கிறேங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. நல்லா வந்து ஹேரை வந்து க்ளோத் பண்ணி கொடுக்கும், நல்லா சைனிங் கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு விட்டமின் இ டேப்லெட் போட்டுக்கோங்க. நான் இப்போ அப்ளை பண்ணி எப்படின்றத காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த காதோரம், இந்த பக்கம் காதோரம் எல்லா இடமும் வெள்ளை முடி இருக்கும் பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து எப்படி வந்து டச்சப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்க, வெள்ளை முடி எல்லாமே அப்படியே கருப்பாக மாறிடுங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது டக்குன்னு நம்மளுடைய நரைமுடிகளை வந்து கருப்பாக்கிக்கணும், வெள்ளை முடிகளை வந்து கருப்பாக்கிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து சீப்பு போட்டு சீவிடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பவுட்ரு பண்ணதில் நம்ம சீவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது, உங்களுக்கு எதுலையுமே ஒட்டாது, புடவையிலெல்லாம் விழுகாது, அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி எங்கெல்லாம் நரைமுடி தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணலாங்க. ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செமையாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு சீப்பு போட்டு நல்லா சீவி விட்டுருங்க. பாருங்க, சுத்தமாக வெள்ளை முடி எல்லாமே டச்சப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெளியில் கிளம்பும் போது டக்குன்னு வெள்ளை முடி இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எங்கேனாலும் கிளம்பி போயிடலாங்க. நீங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நார்மல் வாட்டர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போகாது. நீங்கள் இதை ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த ஹேர் டை வந்து போகும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம சாதாரணமாக கழுவுனா போகாது. இங்கே பாருங்க, போகவே போகாது. இதை வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவுனா மட்டும்தான் போகும். பட் பாருங்க, கழுவும் போது சின்ன சின்ன துகள்கள் வருது இல்லையா, இந்த மாதிரி வராமல் இருக்கணும் தான் நம்ம வந்து கோம்பு வச்சு சீவிடணும். அதாவது சீப்பு வச்சு நல்லா வந்து தலையை சீவிடணும். உங்களுக்கு வந்து ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாது, சூப்பரான நேச்சுரலாக நம்மளுக்கு ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.